நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக் கொள்ள இயலும்? உம் மகனை இங்கே கொண்டு வாரும் என்றார் இயேசு. உலகம் நெறி பிறழ்கின்ற பொழுது அதனை கை நெகிழ்ந்து விடுபவர் அல்ல நம் கடவுள். எப்படியேனும் கை தூக்கி காப்பாற்றும் கரிசனை உணர்வு மிக்கவர். படைப்பின் தொடக்கம் முதலே கடவுள் இதனையே கையாண்டு வருகின்றார். ஆனால் மாந்தராம் நமக்கு கடவுளை புறக்கணிப்பதும் தேவைகளுக்கு மட்டும் அவரை நாடுவதும் நம் கைவந்த கலையாகி போனது. இந்த மனநிலையோடு தம் மகனுக்காக மன்றாட வந்த ஒருவரிடம் இயேசு மொழியும் வார்த்தைகள் அச்சூழலுக்கேற்ப ஆக்ரோஷமானவையே. ஏனென்றால் நம் கடவுள் நீடிய பொறுமையுள்ளவர். தம் மக்களாம் நம்மை பொன் போல காத்து வரும் பொறுப்பாளர். எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்ற பொதுநல உணர்வு கொண்டவர். அதே வேளையில் நாதியற்றவர்களுக்கு நீதி மறுக்கப்படுகையில் பொங்கி எழுபவர், பொல்லாரை மிகவே வெறுப்பவர். அந்த அன்பு கடவுளின் குணங்களை நம்முள் கொண்டு வாழ்வதும் செயற்படுவதும் அவர் நமக்கு கொடுத்த கட்டளை. அதனை நிறைவேற்றவில்லை எனில் நாமும் சீரழிந்த தலைமுறையே. வாரம் ஓர் அலசல். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா. 1974 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலகெங்கும் வெப்பம் அதிகரித்து வரலாம், ஆனால் அதன் தாக்கத்தை எல்லோரும் ஒரே மாதிரியாக உணர்வதில்லை. இதேபோலத்தான் பருவநிலை மாற்றம் ஏற்படுத்தும் பாதிப்புகளும் உள்ளன என்று ஆய்வு ஒன்று சுட்டிக்காட்டுகின்றது. புவி வெப்பமாதல் உலகில் பேரழிவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். மனிதர்களின் செயல்பாடுகளின் காரணமாக கரியமில வாயு வெளியேற்றம் அதிகரித்து அதன் காரணமாக புவியின் வெப்பநிலையும் அதிகரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து அதீத வானிலை மாற்றம், துருவ பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகுதல் உள்ளிட்ட மோசமான மாற்றங்கள் நிலவி வருகின்றன. ஐநா ஆராய்ச்சியாளர்கள் குழு ஒன்று கடல் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது என்றும் பனிக்கட்டிகள் உருகி வருகின்றன என்றும் மனித செயல்பாடுகளால் சில உயிரினங்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்கின்றன என்றும் தெரிவித்துள்ளது. தொழிற்புரட்சி காலத்துக்கு முந்தைய நிலையை விட 2 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமல் புவியின் வெப்பநிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற இலக்கை பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் முன்வைத்தது. ஆனால் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியது. ஐரோப்பிய ஒன்றியம் அளித்த வாக்குறுதிகளை காக்கவில்லை. எனவே இந்த இலக்கை அடைய முடியாமல் போகும் ஆபத்து இருப்பதாக ஐநா எச்சரித்துள்ளது. தொழிற்புரட்சி காலத்துக்கு முன்பு இருந்ததை விட புவியின் சராசரி வெப்பநிலை தற்போது ஏறக்குறைய 1 டிகிரி கூடுதலாக இருக்கிறது. மனிதர்களுக்கும் புவியில் வாழும் உயிர்களுக்கும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது உயர்ந்து வரும் வெப்பநிலையின் காரணமாக கடல் நீர் மட்டம் அதிகரிக்கும். அதன் காரணமாக
பல்வேறு நகரங்கள் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும். மேலும் அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளே உலகளவில் பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகளவு பசுமையுள்ள வாயுக்களை வெளியேற்றி வருகின்றன. இந்த 2 நாடுகளும் சேர்ந்து உலகின் மொத்த பசுமையுள்ள வாயு வெளியேற்றலில் 40 விழுக்காட்டிற்கு காரணமாக உள்ளதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆர்க்டிக் பெருங்கடலில் உள்ள பனிக்கட்டிகளின் அளவு கடந்த சில ஆண்டுகளில் குறைந்துள்ளது. கடலில் காணப்படும் பனிக்கட்டிகள் பல ஆண்டுகளாக உருகிய வண்ணம் இருந்தாலும் 2000வது ஆண்டிற்கு பிறகுதான் அந்த வீரியம் அதிகரித்ததாக பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் சுற்றுச்சூழல் தணிக்கை குழு தெரிவிக்கிறது. தற்போதுள்ள மாசுக்களின் அளவை குறைக்கவில்லை என்றால் வரும் 2050ஆம் ஆண்டின் கோடை காலத்திலேயே ஆர்க்டிக் கடல் பகுதியில் உள்ள பனிக்கட்டிகள் முழுவதுமாக உருகிவிடும் என்றும் அந்த குழுவின் அறிக்கை கூறுகிறது. இதில் நாம் எப்படி உதவ முடியும்? நம் பங்களிப்பு என்னவாக இருக்கும் என நீங்கள் எண்ணலாம். வாய்ப்பிருந்தால் நடந்து செல்லுங்கள், மிதிவண்டியில் செல்லுங்கள். கூடுமானவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். இது உடல் நலத்திற்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இயன்றவரை மின்சாரத்தை பயன்படுத்துவதை குறையுங்கள். தேவையற்ற போது மின்விசிறியை பயன்படுத்தாமல் இருப்பது முதல் வாஷிங் மிஷின் பயன்படுத்துவது வரை மிக கவனமாக திட்டமிடுங்கள். இது உங்களுக்கு சாதாரணமான விடயமாக தோன்றலாம், ஆனால் இந்த சிறு விடயங்கள்தான் வியத்தகு விளைவுகளை தரும். பூமி வெப்பமடைவதன் பின்னணியில் மனிதர்களின் செயல்பாடுதான் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். கொஞ்சம் விவாதம், வாக்குவாதம் நடத்திவிட்டு ஓர் ஒத்த கருத்துடன் பிரிந்து செல்லக்கூடிய விடயமல்ல என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். அவசரமாக தீர்வு காணப்பட வேண்டிய பிரச்சினை இது. இதை எப்படி செய்ய வேண்டும் என்பது உலகுக்கு தெரியும். அதுதான் முரண்பாடானது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தும் நாம் நடவடிக்கை எடுக்க மறுக்கின்றோம் என்பது முரண்பாடுதான். மின் உற்பத்தி நிலையங்கள், தொழிற்சாலைகள், வாகனங்கள் மற்றும் விவசாயம் மூலம் வெளியாகும் பூமியை வெப்பமாக்கும் வாயுக்களை 2030ஆம் ஆண்டுக்குள் பாதியாக குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள். ஆனால் 2030க்கு இன்னும் 5 ஆண்டுகள் கூட இல்லை. பருவநிலை மாற்றம் என்பது எப்போதோ நடக்கப் போவது என்று மக்கள் நினைக்கலாம். ஆனால் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் புதிய வெப்பநிலை அதிகரிப்பு பதிவுகள் புதிய ஆபத்துக்களை தொடர்ந்து உணர்த்திக் கொண்டுதான் இருக்கின்றன. இயற்கையான உலகத்தில் செயற்கைத்தனத்தை உட்புகுத்தி உருமாற்றி வருகிறோம். அதனால் பாதிக்கப்பட போவது நாம் தான் என்பது தெரியாமலேயே. சுற்றுச்சூழல் மண்டலத்தை பாதிக்கும் வகையிலான மனிதர்களின் செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்வதற்கு வழிவகைகளை காண வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு சுவாசத்துக்கும், மூச்சு காற்றுக்கும், நாம் சாப்பிடும் ஒவ்வொரு கை உணவுக்கும் இயற்கை உலகைத்தான் நாம் சார்ந்திருக்கின்றோம் என்று எத்தனை பேர் உணர்ந்து செயல்படுகின்றோம்? வரக்கூடிய 10 ஆண்டுகளில் 10 லட்சம் விலங்கு, பூச்சி மற்றும் தாவர இனங்கள் அழிவை எதிர்நோக்கியுள்ளன என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாமோ அழிவு நிலைகளை இன்னும் கைவிடவில்லை. நகரங்களின் வளர்ச்சி, விவசாயத்துக்காக வனங்கள் அழிப்பு, உணவுக்காக மீன் தேவை அதிகரிப்பு ஆகியவற்றால் 3/4 பகுதி நிலம் மற்றும் 2/3 பங்கு கடல் வளத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அண்மை ஆய்வில் தெரியவந்துள்ளது. முக்கியமான உயிரினங்களை நாம் குறைத்து மதிப்பிடுவதால் நமது பாதுகாப்பு வளையத்தை நாமே அழித்துக் கொள்கிறோம், நாம் சார்ந்திருக்கும் சுற்றுச்சூழலை நாமே அழித்துக் கொள்கிறோம் என்று அந்த ஆய்வுக்குழுவில் பங்கேற்றவர்களில் ஒருவரான லண்டனில் உள்ள இயற்கை வரலாற்று அருங்காட்சியக பேராசிரியர் ஆன்டி பர்விஸ் கூறியுள்ளார். முன்னேறிய பல நாடுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான அவசியத்தை புரிந்து கொண்டுள்ளனர் என்றாலும் சுற்றுச்சூழல் பாதிப்பை கையாள முடியாத ஏழை நாடுகளுக்கு இந்த ஆபத்துக்களை நாம் ஏற்றுமதி செய்கிறோம் என்பதுதான் உண்மை.
அவை நமக்கு விற்கும் பொருள்களை உற்பத்தி செய்வதில் அந்த ஆபத்துக்களை அந்த ஏழை நாடுகள் எதிர்கொள்ள நாம் காரணமாகின்றோம். கடந்த பல 10 ஆண்டுகளில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட 90 விழுக்காட்டிற்கும் அதிகமான வெப்பத்தை கடல் நீர் உள்ளிழுத்துக் கொண்டுள்ளது. இதனால் கடல் மட்டம் உயர்கிறது. இப்போது கடல் மட்டம் உயர்வதற்கு கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகா பனிப்பாறைகள் உருகுவதுதான் முக்கிய காரணம் என்கிறது பருவநிலை மாற்றம் குறித்த அரசுகளுக்கிடையிலான குழு. (2007 - 2016) இடையேயான காலகட்டத்தில் அண்டார்டிகாவில் பனிப்பாறைகள் உருகுவது 3 மடங்காக அதிகரித்துள்ளது. இதே காலகட்டத்தில் கிரீன்லாந்தில் பனிப்பாறைகள் உருகுவது 2 மடங்காக அதிகரித்துள்ளது. கரியமில வாயு வெளியேற்றத்தின் காரணமாக வடக்கு ஆசியா மற்றும் மத்திய ஐரோப்பாவில் உள்ள பனிப்பாறைகள் 2100ஆம் ஆண்டுக்குள் 80 விழுக்காடு வரை உருகிவிடும். இது பல கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் தாக்கம் செலுத்தும். இந்த பனிப்பாறைகள் உருகி கடலில் கலக்கும் போது கடல் மட்டம் உயரும். அதாவது 2100ஆம் ஆண்டுக்குள் கடல் மட்டம் 1.1 மீட்டர் வரை உயரும் என இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. இது தாழ்வான பகுதியில் வசிக்கும் 70 கோடி மக்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்கும் எனவும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் முழுவதுமாக நம்பிக்கை இழந்துவிட தேவையில்லை என்பதையும் இந்த ஆய்வு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஆம், 2030ஆம் ஆண்டுக்குள் கரியமில வாயு வெளியேற்றத்தை 45 விழுக்காடு குறைத்தால் இந்த பேரழிவிலிருந்து நாம் தப்பலாம். இதற்காக அரசுக்கு, அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் தர வேண்டும் என சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, நம்மை நேரடியாக தாக்காத எது குறித்தும் மனிதன் கவலைப்பட போவதில்லை. ஏதோ பேராபத்து வருவதாக உளறிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது தேவையற்ற பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது புலி வருது என்ற கதையல்ல. புலி வீட்டு வாசல் வரை வந்துவிட்டது. எப்போது வீட்டுக்குள் நுழையப் போகிறது என்பதுதான் கேள்விக்குறி. இன்றே செயல்பட வேண்டும், இல்லையெனில் என்றும் செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் என்ற தலைப்பில் வாரம் ஓர் அலசல் என்ற நிகழ்வை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தொடக்கமும் முடிவுமாக இருக்கும் இயேசுவின் வழியில் நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்தால் சமூகத்திலும் உலகிலும் அனைவருக்கும் அமைதியின் அடையாளமாக நாம் இருப்போம் என்றும், மக்களின் எதிர்காலம் குடும்பங்களால் உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்றும் கூறினார்
திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை குடும்பங்கள், குழந்தைகள், தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோருக்கான யூபிலி திருப்பலியை முன்னிட்டு வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவின் வார்த்தையானது விரும்பத்தக்க மிகப்பெரிய நன்மை. ஏனென்றால் இந்த உலகளாவிய ஒன்றியம் உயிரினங்களிடையே அன்பின் நிலையான ஒற்றுமையை கொண்டு வருகிறது என்றும், அதில் கடவுள் உயிரளிக்கும் தந்தையாக, அதை பெரும் மகனாக, அதை பகிர்ந்து கொள்ளும் தூய ஆவியாக அடையாளம் காணப்படுகின்றார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. குடும்பம் என்பது உலகை படைத்த இறைவன் தனது முழுமையான அன்பினால் படைப்பை அரவணைக்கும் இடமாக உள்ளது என்றும், நம்பிக்கை, எதிர்நோக்கு, பிறரன்பு செயல்கள் குடும்பத்தில் எப்போதும் வளர்கின்றன என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை குடும்பங்கள், குழந்தைகள், தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோருக்கான யூபிலி திருப்பலியை முன்னிட்டு ஏறக்குறைய 131 நாடுகளிலிருந்து வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த 70,000 திருப்பயணிகளுக்கு வழங்கிய பாஸ்கா கால மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. முதியவர்கள் இளம் தலைமுறையினருக்கு நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் அடையாளமாக இருப்பதற்கு நன்றி தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் தாத்தா, பாட்டி மற்றும் முதியவர்களுக்கு தனது சிறப்பான நன்றிகளையும் எடுத்துரைத்தார். உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு மிதிவண்டியாளர்கள் முன்மாதிரிகையாக இருக்கின்றார்கள் என்றும், இத்தாலி மட்டுமல்லாது உலகம் முழுவதும் மிதிவண்டி நிகழ்ச்சியை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை மாலை வத்திக்கான் வழியாக பயணித்த ஜீரோதி இத்தாலியா எனும் மிதிவண்டியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்களுக்கு ஆசீர் அளித்து மகிழ்ந்தார். மிதிவண்டி ஓட்டுதல் பிற விளையாட்டுப் போட்டிகளைப் போல மிக முக்கியமானது என்றும், உடலை பராமரிப்பது போல ஆன்மாவையும் பராமரித்து உடல், மனம், இதயம் மற்றும் ஆன்மாவில் அக்கறை கொண்டு முழு மனிதர்களாக வாழ இறைவன் உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக என்றும் கூறினார் திருத்தந்தை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்ற வானதூதரின் வாழ்த்தும், பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீர் என்ற எலிசபெத்தின் வாழ்த்தும் நமது திருச்செபமாலை பயணத்தில் கடவுளின் வார்த்தையாக நம்முடன் பயணித்து வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணித்த இஸ்ரேல் மக்களை அடையாளப்படுத்தியது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 31 சனிக்கிழமை அன்னை மரியின் வணக்க மாத நிறைவை முன்னிட்டு வத்திக்கான் தோட்டத்தில் வத்திக்கானில் பணியாற்றும் பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தார் பங்கேற்ற திருச்செபமாலை வழிபாட்டின் இறுதியில் வழங்கிய உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அன்னை மரியாவிற்கான ஜெபமாலை வழிபாடானது நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது என்றும், இறை புகழ்ச்சி, வாழ்க்கை பாதை, எதிர்நோக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றிணைந்து தியானித்து வெளிப்படுத்தப்பட்ட நம்பிக்கை ஆகியவற்றை இந்த யூபிலி ஆண்டில் நமக்கு வெளிப்படுத்துகின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை. பாகிஸ்தானில் நெருக்கடியான காலங்களில் மக்கள் வாழ்கின்றார்கள். அங்கு பொருளாதாரம் கடினமான சூழ்நிலையில் உள்ளதால் மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது என்றும், சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள், வேலையின்மையினால் இடம்பெயர்ந்து வருகின்றனர் என்றும் கூறியுள்ளார் அருள் தந்தை ஆசிப் ஜான் கோகர். மே 31 சனிக்கிழமை அன்று இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி மறைமாவட்டத்தின் தலைமை பொறுப்பாளர், மறைமாவட்ட முதன்மை குருவுமான அருள் தந்தை ஆசிப் ஜான் கோகர் யூபிலி ஆண்டை முன்னிட்டு ஃபீதேஸ் எனும் கத்தோலிக்க செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு பகிர்ந்து கொண்டுள்ளார். யூபிலியின் உணர்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மக்கள் முயற்சிப்பதுடன் இக்கட்டான சூழ்நிலையில் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக, அதாவது தங்கள் இதயங்களில் இயேசுவை சுமந்து கொண்டு அவற்றின் வழியாக நடக்கிறார்கள் என்றும் பகிர்ந்துள்ளார் அருள் தந்தை கோகர். பெத்தானியா மறைப்பணியானது அருள் பணியாளர்களுக்கான பணியில் அவர்களுக்கு ஆன்மீக உடனிருப்பையும் உறுதுணையையும் வழங்குகின்றது என்றும், 26 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்பணியானது ஆயிரக்கணக்கான பொது நிலையினரையும் அருள் பணியாளர்களையும் ஜெபத்தில் ஒன்றிணைத்துள்ளது என்றும் கூறினார் அருள் சகோதரி தாரியா திபோர்ஸ்கா. சாதாரண மக்களாக அருள் பணியாளர்களின் குறைகளையும் தவறுகளையும் மட்டுமே கவனித்து அவர்களுக்காக ஜெபிப்பதை தற்போது நாம் மறந்துவிட்டோம் என்றும் எடுத்துரைத்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.